சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மிகுநாள் எந்நாளும் அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே கமல விநாயகர் சத் சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து நிகழ்த்தி வருகின்ற இந்த அருள் மகா வேள்வியில் இன்றைய தினம் நாம் இரண்டாம் தந்திரத்திலே திருமூல தேவநாயனார் திதி என்கிற பகுதியிலே அருளி செய்த பாடல்களை நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறார். சர்வசிருஷ்டி என்கிற பகுதியில் படைத்தல் என்கிற தொழிலை சிவமானது சுத்தமாயை கொண்டு எவ்வாறு செய்து வருகிறது என்கிற அந்த செய்திகளை எல்லாம் தெளிவாக நாம் பார்த்தோம். சுத்த மாயையை தொழிற்படுத்தி 5 தத்துவங்களை உருவாக்கி சுத்தமாயா புவனங்களையும் சுத்தமாயா புவனங்களிலே வாழ்கின்றவர்களுக்கு தனு கரண புவன போகங்களையும் அனந்தேஸ்வரரை அதிர்ட்டித்து அனந்தேஸ்வரர் சுத்தமாயினுடைய கலப்பாக விளங்கக்கூடிய அசுத்தமாயை இயக்கி அசுத்தமாயா தத்துவங்களை எல்லாம் படைத்து தர பிறகு அனந்தேஸ்வரர் ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தியை பொருந்தி ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தி கலை என்னும் தத்துவத்தை பொருந்தி மூலப்பிரகிருத்தியை தந்து அதிலிருந்து பிரகிருதி மாயா பவனங்களையும் தத்துவங்களையும் சிருஷ்டிக்கின்றார் என்கிற அந்த செய்திகளைத்தான் கடந்த சில வாரங்களாக நாம் சிந்தித்தோம். இப்போ நான் 2 நிமிஷத்தில் சொன்னது தான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமாக நாம் சிந்திச்சது. நாம் நினைக்கிறது போல படைப்பு என்பது இறைவன் உலகை படைக்கிறான், இறைவன் உயிர்களை படைக்கிறான் அப்படியே பொதுவாக சொல்லி கொண்டு போகிறார். இந்த படைப்புங்கிறதுல அவனுக்கு என்ன பங்கு, அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். படைத்தல் தொழிலில் அவன் முதற்காரணன் அல்ல, அதுதான் நாம் சைவத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியது. அவன் நிமித்த காரணன், அதுதான் சைவ சித்தாந்தம் வலியுறுத்துகிறது. மற்ற சமயங்களில் இந்த ஒரு குழப்பம் இருக்கு. கடவுளை ஒப்புக்கொள்கிற சமயங்கள் எல்லாமே இந்த உலகம் சிவத்துக்கிட்ட கடவுள்கிட்ட இருந்து வந்தது, இறைவன்கிட்ட இருந்து வந்தது என்று சொல்லுகிறார்கள். சடப்பொருளாக இருக்கக்கூடிய இந்த தத்துவங்களோ இந்த செய்திகளோ ஒரு சித்துப்பொருளில் இருந்து வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. இவைகளெல்லாம் ஒரு அசித்து பொருளாக இருக்கக்கூடிய இவைகளெல்லாம் ஒரு மூலப்பொருளாக இருக்கக்கூடிய ஒரு ஜட சக்தியிலிருந்து, சட ஆற்றல் அசித்து அதிலிருந்து வந்திருக்கக்கூடியவைதான் என்று. ஆனால் அவை ஒரு அசித்து சூக்கமமாக இருந்து தூலமாக தோன்றுவதற்கு ஒரு நிமித்த காரணன் இல்லாமல் நிகழாது. சத்து காரியப்படுவதற்கு சித்து வேணும், அதுதான் நம்மளுடைய ஆர்குமெண்ட். மண்ணு தானா பானை ஆகாது, ஆனா மண்ணிலிருந்து தான் பானை வந்தது, அதுல எந்த விதமான சந்தேகத்துக்கு இடம் கிடையாது. மண்ணிலிருந்து தான் பானை வந்தது, ஆனா தானா மண்ணு பானை ஆகாது. மண்ணிலிருந்து பானை வருவதற்கு கொயவன் என்கிற ஒரு நிமித்த காரணன் வேண்டும், அவ்வளவுதான். அதுபோல இந்த உலகங்கள் ஜடாசக்தியாக இருக்கக்கூடிய இயற்கை என்று சொல்லக்கூடிய மாயை என்று சொல்லக்கூடிய ஒன்றிலிருந்து வந்ததுதான். ஆனா அது தானா வந்திருக்க முடியாது, அது தானா காரியப்படாது. அதை காரியப்படுத்துவதற்கு சித்துப்பொருள் வேணும். உள்ளே இருக்கக்கூடிய சித்துப்பொருள் இருப்பதனால தான் ஜடப்பொருளாக இருக்கக்கூடிய இந்த கருவிகரணங்கள் இயங்குது. கை தூக்குது, கார் தூக்குது, நாக்கு பேசுது, இத்தனையும் இயங்குகிறதுனா தானா செய்யுமா? தானா செஞ்சா அவ்வளோ டேஞ்சர்னு பாருங்க, இல்லையா? நாம பாட்டுக்கு இருப்போம், கை பாட்டுக்கு இப்படி போய் பின்பக்கமாக ஏதாவது தொலைவிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சாத்திரம் போட்டு, இல்லையா? இந்த கருவிகரணங்கள் இருக்கு, இதை இயக்குவதற்குன்னு ஒரு சித்து உள்ள. அதுபோல உலகம் என்கிறது ஒரு அசத்து அறிவற்ற பொருள், அதை இயக்குவதற்கு ஒரு சித்து பொருள் வேணும். இல்ல
இந்த உடலை இயக்குவதற்கே உள்ளே ஒரு சித்துப்பொருள் வேண்டும் என்கிற பொழுது இவ்வளவு பெரிய பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய இந்த அகண்டம் இயற்கை என்று சொல்லுகிறாயே, இந்த இயற்கை சடத்தை இயக்குவதற்கு மாபெரும் சித்துப்பொருள் ஒன்று வேணுமே, அதைத்தான் இறைவன் என்று நாம சொல்லுகிறோம். அது இல்லைங்கிறான். அதான் எப்படின்னு புரியல. அது தானா இயங்கும் சாருங்கிறான். ஆனால் நாம பார்க்கிற பொழுது, ஒரு தூய்மையற்ற நீரை பார்க்கிற பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது? ஒரு தூய்மையற்ற நீர், தூய்மையற்ற நீர்னா என்ன சொல்றது? பொல்யூட்டட் வாட்டர். இப்பதான் சார் புரியுது. தூய்மையற்ற நீரை பார்க்கிற பொழுது என்ன தெரியுது? நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். நீங்க என்ன என்ன வாட் இஸ் யுவர் அப்சர்வேஷன்? அவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. இட் மே பி சிம்பிள் ஆர் இட் மே பி ஈவன் காம்ப்ளிகேட்டட். தூய்மையற்ற நீர் இருக்கு, அதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? அருவருப்பு. தட் இஸ் யுவர் ஃபீலிங். ஓகே, வாட் யூ டிரைவ் ஃப்ரம் சுத்தமான, அதான் பொல்யூட்டட் வாட்டர், அசுத்தமான நீர். அதை பார்த்தோன்னு உங்க அப்சர்வேஷன் என்னங்கிற உங்களுடைய உங்களுடைய அப்சர்வேஷனுக்கு தமிழ் என்னன்னு தெரியல பாருங்க. ஓ, சுத்தமா இருந்திருக்குது, அசுத்தமா இருக்கு, எனக்கு அது வரைக்கும் போதும். யாரோ பண்ணிருக்காங்கிறது கூட வேண்டாம். அசுத்தமான நீரை பார்த்த உடனே இதனுடைய இயல்பு சுத்தம், ஆனா இப்ப அசுத்தமாயிருக்கு. அது தெரியுதா இல்லையா? அப்ப அசுத்தமாக இருக்கக்கூடிய கருவிகரணங்கள் அசுத்தமாயை பார்க்கிற பொழுது இது ஏற்கனவே சுத்தமா தான் இருந்திருக்குது, இப்ப அசுத்தமாயிருக்குன்னு தெரிந்து கொண்டு, இது மட்டும் இல்ல சுத்தமாயும் இருக்கு, அதுல ஆன கருவிகரணங்களும் உண்டுன்னு தெரிஞ்சுக்கிறோம். எங்க சார் இருக்குது? அது அங்க ஒரு உலகம் இருக்கா, அது ஒரு உலகம் இருக்கா? புருடா விடுறாங்க. இல்ல, நாம அசுத்தத்தை வைத்து சுத்தம் ஒன்று இருந்தால்தான் அசுத்தமாக வருவதற்கு வாய்ப்பு. இப்ப இருக்கிற அசுத்தமான இந்த மாயாபவனங்களை பார்க்கிற பொழுது சுத்தமா மாயாபவனங்களும் நிச்சயமா இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறோம். இது ஒண்ணு இன்ஃபரன்ஸ் தானே, நாம இதுல இருந்து தெரிந்து கொள்வதுதான். அதனாலதான் இந்த சுத்த மாயாபவனங்கள் என்று சொல்லக்கூடிய, இப்ப நாம இப்ப எப்படி இந்த மாயாபவனத்துக்கு நான் போன தடவையே சொன்னேன், பிரமன் உண்டோ, திருமால் உண்டோ, உருத்திரன் உண்டோ, அனந்தர் உண்டு இல்லைங்களா? நம்ம போன தடவை பார்த்தோம் இல்லைங்களா? நமக்கு அனந்த தேவர் தான் அந்த பிரிட்ஜ். அனந்த தேவர் தான் அசுத்தமாயா தத்துவத்தையும் சுத்தமாயா தத்துவத்தையும் பிரிட்ஜ் பண்றவர் அனந்தேஸ்வரர் தான். அங்க கடைசியில் இருக்கிறவரு, இங்க முதல்ல இருக்கிறவர் நமக்கு. அங்கேயும் உண்டு, திருமால் உண்டு, பிரமன் உண்டு சுத்தமாய பவனத்தில். சிருஷ்டிங்கிறது சடப்பொருள்களை உருவாக்குறதில்லை. சடப்பொருள்களை உருவாக்குறது சிருஷ்டின்னு கிடையாது. அதுக்கு பேரு சிருஷ்டி கிடையாது. பிரம்மா செய்யறது அந்த வேலை தான், ஆனா பிரம்மா செய்யறது சிருஷ்டி இல்லை. இப்போ உங்களுக்கு உதாரணம் ஒன்று சொன்னா தெரியும். ஷோகேஸுக்கு வெளியில ஒரு பொம்மை நிக்குது, அதுக்கும் கை இருக்கு, கால் இருக்கு, எல்லாமே இருக்கு, உருவம் இருக்கு. இப்ப அந்த காலமா இருந்தா இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கலாம். இந்த காலத்துல ஏன் இதை உதாரணம் சொல்லணும்? இந்த காலத்துல ரோபோ, அந்த காலத்துல மெனக்கட்டு இதை சொல்லிட்டு இருப்பாங்க ஷோகேஸ் பொம்மைன்னு. நான் இன்னும் கொஞ்சம் இன்டீரியர் போறேன். ரோபோ இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும்? என்ன டிஃபரன்ஸ்? வேற ஒன்றும் கிடையாது. இதுலேயும் ப்ரோக்ராம் இருக்கு, அதுலேயும் ப்ரோக்ராம் இருக்கு, இதுலேயும் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அதுலேயும் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ரெண்டுக்கு இருக்கிறது டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டா, இதுக்கு உயிர் இருக்கு, அதுக்கு உயிர் இல்லை, அவ்வளவுதான். அப்ப சிருஷ்டிங்கிறது என்னன்னா, ஒன்றை படைப்பது என்பது என்ன அப்படின்னு கேட்டா, படைத்தல் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் உடம்பை படைப்பது படைத்தல் தொழில் அல்ல, அதை செய்கிறது பிரம்மா, உடம்பை படைக்கிறது. ஆனால் அதல்ல படைத்தல். பின்ன என்ன படைத்தல்னா, படைத்த உடம்புக்குள்ளே எந்த உயிரை செலுத்த வேண்டுமோ அந்த உயிரை செலுத்தி உயிரையும் உடலையும் ஒன்றாக்குவதற்கு பெயர் தான் படைத்தல் என்று பெயர். அதை செய்யக்கூடிய வல்லமை உடையவன் சிவன் ஒருவன் தான். அதுதான் படைத்தல். படைத்தல்னா இன்ன உயிரை இன்ன கருவுக்குள்ள போகணுங்கிறது, அவ்வளவுதான்.
அந்த கருவை உற்பத்தி, அந்த கரு எப்படி பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கருவில் எப்படி டிஎன்ஏல எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கோ, எப்படி ரோபோக்குள்ள வைக்கிற சிப்பில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கோ, எப்படி கம்ப்யூட்டருக்குள்ள வைக்கிற சிப்புக்குள்ள எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கோ, சிபியு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டும் கம்ப்யூட்டருக்கு. இந்த சிபியு ஒன்று வச்சிருக்காரு உள்ளார. அலாங் வித் சிபியு உள்ள அந்த உயிர் இருக்கு. இந்த உயிரை இந்த கருவுக்குள்ளே செலுத்த வேண்டும் என்று அந்த கருவுக்குள்ளே செலுத்துகிற அந்த தன்மை, உயிரையும் உடலையும் ஒன்றாக சேர்க்கிற தன்மை, அதுதான் படைப்பு. அது செய்யறவன் சிவன். அப்ப காத்தல்ங்கிற பொழுது நம்ம ரீடிஃபைன் பண்ணணும். டெபினிஷன் இப்ப என்ன சொல்லுகிறார்கள்? படைத்தல் என்று சொன்னால் உலகை படைத்தான், உயிரை படைத்தான், உடலை படைத்தான் சொல்லிடுவோம். நாம் எல்லாத்தையும் சைவ சித்தாந்தத்தில் அத்தனையும் சைவ சித்தாந்தம் காட்ட நான் திரும்ப திரும்ப அதை தான் சொல்றது. சைவ சித்தாந்த நூல்களை நாம் கற்கிற பொழுது சைவ சித்தாந்த அடிப்படையை தெரிந்து கொண்டால் நமக்கு தெளிவா புரியும். வேற ஒன்றும் கிடையாது. நமக்கு என்ன தெளிவா தெரியணும் என்று சொன்னால், பிரம்மனுக்கும் சிவனுக்கும் என்ன அந்த வேறுபாடு? படைத்தல் சிவ பிரம்மா என்று சொல்லுகிறார்களே, சிவன் எப்படி அதுக்கு ரிலேட்டட், எப்படி தொடர்பு கொள்ளுகிறவர் அப்படின்னு பார்க்கிற பொழுது, பிரமன் செய்கிற தொழில் என்ன அப்படிங்கிறது மணிவாசகர் சொல்றார். படைப்போன் படைக்கும் பழையோன். எல்லாவற்றையும் படைக்கிறவர் பிரம்மாங்கிற அந்த பிரம்மா படைக்கிறது யார் தெரியுமா? சிவன். படைப்போன் படைக்கும் பழையோன். படைப்பவை காப்போன் காக்கும் கடவுள். எல்லாத்தையும் காப்பாத்துறது யாரு? காத்தல் தொழில் செய்யறது யாரு அப்படின்னு கேட்டா திருமால். அப்படின்னு அந்த திருமால் யாரு காப்பாத்துற? அது தெரியுமா உனக்கு? சிவன் தான். படைப்பவை காப்போன், படைப்பவை காக்கிறவனாக நீ சொல்லுகிற அந்த திருமாலை படைப்பவை காப்போன், அவனை காக்கும் கடவுள். நாம இந்த தெளிவை பெறணும்னு சொன்னா இந்த சித்தாந்தம்ங்கிறது நாம இன்னும் ரொம்ப அது நமக்கு தேவையில்லைன்னு நாம நினைச்சு அதை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நமக்கு இன்னும் தெளிவாக்குது மேல, அவ்வளவுதான். வர முடியாது. சித்தாந்தத்தை எங்கிருந்து தந்தாங்கன்னா திருமுறைகள்ல இருந்து எடுத்து தந்தாங்க, அவ்வளவுதான். அது திருமுறைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. இதுல இருந்து எடுத்து அதை கொடுத்து அவங்க அதை தனியா விளக்கி இருக்கிறாங்க. அப்ப நமக்கு என்ன தெளிவா தெரியணும்? உயிர்களை இறைவன் படைக்கவில்லை அப்படிங்கிறது அடிப்படையா நமக்கு தெரியும். உயிரை இறைவன் ஏன்னா காமனா நீங்க எங்க பார்த்தாலும் அது ஒரு ஒரு மோஸ்ட் அக்செப்டட் கான்செப்ட். எல்லாரும் சொல்றது என்னன்னு கேட்டா, இறைவன் உயிர்களை படைத்தான், இறைவன் உயிர்களை படைத்தான், இறைவன் உயிர்களை படைத்தான். ராமலிங்கத்துக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. சித்தாந்த வகுப்புல ஒருத்தர் திருமுறையிலிருந்து ஒரு 10 இடம் 12 இடத்தை குறிப்பிட்டு, சுரேஷா எடுத்துக்கொண்டு என்கிட்ட கொடுத்தார். ஊர்களை இறைவன் படைத்தான்னு சொல்றாரு, ஊர்களை இறைவன் படைத்தான் அப்படின்னு அங்க வருது. நீங்க இல்லைன்னு சொல்லுகிறீர்களே, உயிர்களை இறைவன் படைத்தான் அப்படின்னு இல்லைன்னு சொல்றீங்களே ஐயா அப்படின்னு கொண்டு 12 இடத்துல குறிப்பிட்டு காட்டினார். பல இடங்கள்ல வருகிறது. தாமரைக்கு ஒரு பேரு பங்கஜம்னு பேரு. பங்கஜம்னா என்ன அர்த்தம்? தாமரைன்னு அர்த்தம். ஜம்னா என்ன அர்த்தம்னா தோன்றுவதுன்னு அர்த்தம். ஜம்னா என்ன? தோன்றுவது. பங்கம்னா சேருன்னு அர்த்தம். பங்கம்னா சேருன்னு அர்த்தம். பங்கஜம்னா என்ன அர்த்தம்? அப்ப சேற்றிலிருந்து தோன்றுவது, அதான அர்த்தம். அப்ப தாமரை சேற்றில் தோன்றுவது. அப்ப சேத்துல எங்க பார்த்தாலும் தாமரை வந்துருமா? தாமரை சேத்துல இருந்து எங்க பார்த்தாலும் வந்துருமா? வருமா? வராது. தாமரை தோன்றுவதற்கு என்ன வேணும்? தண்ணீரா? தாமரை கிழங்கு வேணும். வாங்கய்யா, தாமரை கிழங்கு வேணுமே அடிப்படையா. தாமரை கிழங்குல இருந்து தான் தாமரை வரும். ஆனா சேற்றில் இருந்து தாமரை வருகிறதுன்னு சொல்லுகிறார்களே அப்படின்னு கேட்டா, தாமரை கிழங்குல இருந்தா தாமரை வரும். ஆனா தாமரை கிழங்க தனியா வச்சா வராது.
அந்த தாமரை கிழங்கு சேத்துல இருந்தால் அந்த சேரு துணை செய்ய தாமரை கிழங்கிலிருந்து தாமரை வரும். எனவே துணை செய்கின்ற ஒரு காரணத்தினாலே சேற்றில் இருந்து வருவது என்று தாமரையை சொல்வது போல இறைவனுடைய துணையினாலே இருந்துதான் இந்த உலகங்கள், இந்த உயிரானது இந்த உடம்பை பெறுகிறது என்கிற காரணத்தினாலே உயிரை இறைவன் படைத்தான் என்று இந்த உலகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சேத்துல வந்தது செந்தாமரை ஏன் காரணம் சொல்றாங்கன்னா சேரு துணை செய்கிறது கிழங்கிலிருந்து வருவதற்கு. அது போல இந்த உடல், இந்த உலகம் இவற்றையெல்லாம் சுத்தமாயிலிருந்து இந்த உயிருக்கு தருவதற்கு இறைவன் துணை செய்கிறான். அதனால அவங்கிட்ட இருந்து வருது, அவன் படைச்சான்னு சொல்லுகிறார். அடிப்படையா நாம தெரிந்து கொள்ள வேண்டியது இறைவன் உயிர்களை படைக்கல. அதுதான் தெரியும். இறைவன் உயிர்களுக்கு பெருந்துணை புரிந்து கொண்டிருக்கின்றான். உயிர்கள் குற்றங்களோடும் துன்பத்தோடும் அலைந்து கொண்டிருக்கிறது. நமக்கு ரொம்ப என்னன்னா, நாம இந்த விசிஷ்டாத்வைதத்தை கூட நாம கொஞ்சம் ஒத்துக்குவோம், அதை கூட கொஞ்சம் ஒத்துக்கலாம். ஏன்னா அது துவைதம் பேசுகிறது, ரெண்டு இருக்குன்னு சொல்லுது, அது வரைக்கும் சரி. ஆனா அந்த ஏகான்மவாதம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுதான் டேஞ்சர். ஏன்னா அது உயிர்னே ஒண்ணு கிடையாது, எல்லாமே பிரம்மம், கடவுளே தான் எல்லா விதமும் எல்லா உயிர்களாகவும் எல்லா உயிரும் அப்படி தோண்டிக் கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எல்லாமே பிரம்மம், நீயும் பிரம்மம், நானும் பிரம்மம், இதுவும் பிரம்மம், அதுவும் பிரம்மம் அப்படின்னுட்டு எல்லாத்தையும் பிரம்மம் பிரம்மம்னு சொல்லுகிறது. அது என்ன சொல்லுகிறதுனா, கயிறு பாம்பாக தெரிவது போல பிரம்மமே பல உயிர்களாக தெரிகிறது அப்படின்னு சொல்லுது. கயிறு அரவமாக தெரிவது போல பிரம்மமே பல உயிர்களாக தெரிகின்றன. இதுதாங்க பேசிக் கான்செப்ட். அவங்க சொல்ற உதாரணமே இதான் ஃபர்ஸ்ட் உதாரணம். இதை தவிர்த்து வேறு கிடையாது. ஏன்னா இதைத்தான் எல்லாருமே பேசுகிறார்கள் எடுத்து. சைவம் கேட்கிற கேள்வி இதுதான். கயிறே பாம்பா தெரிஞ்சது, கிட்டக்க போய் பார்த்த உடனே அது கயிறுன்னு தெரிஞ்சு போச்சு, அது பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. உண்மைதான், நம்ம தான் பாம்பான்னு நினைச்சோம், ஆனா அது பாம்பு இல்லை, கயிறு தான். உண்மைதான், அக்ரீடு. நீ என்ன சொல்ற? இந்த பிரம்மமும் பல்வேறு உயிர்களாக தெரிகின்றனவே தவிர உண்மையிலேயே அது பிரம்மம் தான், கயிறு தான், பாம்பு இல்லை அப்படின்னு சொல்றேன். சரி, கிட்டக்கு போய் பார்த்தேன், பாம்பு இல்லை, கயிறுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா நான் ஒரு கேள்வி என்ன கேட்குது சைவம்னா, கயிறு பாம்பா தெரியறதுக்கு காரணம் அது ஏற்கனவே பாம்பை பார்த்திருக்கு இல்லையா? அப்ப இந்த பாம்பை பார்த்ததுனால, பாம்புன்னு ஒரு பொருள் இருந்ததுனால தானே அதை பார்த்துட்டு இது அதுவோன்னு சிந்திச்சது. அப்ப பாம்பும் இருக்கு, கயிறும் இருக்கு, உயிரும் இருக்கு, பிரம்மமும் இருக்கிறது. இதுதான் சைவத்தினுடைய ஆர்குமெண்ட். கயிறும் இருக்கு, பாம்பும். அடுத்ததான் இன்னொரு கேள்வி பாம்பன் சுவாமி கேட்குறாங்க, கயிறு பாம்பா தெரியறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா அதுக்கு அவங்க சொல்றாங்க, அது வளைஞ்சிருக்கான், கொஞ்சம் நிமிர்ந்திருக்கான், இப்படியெல்லாம் கொஞ்சம் இருந்ததுனால பார்க்கும்போது அது நீளமா இப்படி இருந்ததுன்னா நிச்சயமா அது பாம்பா தெரிஞ்சிருக்காது. அதுல இப்படி வளசல், அதுல கொஞ்சம் பருத்து சிறுத்து அந்த கயிறு இப்படி இருந்ததுனால பார்த்த உடனே என்னன்னு தோணுச்சு? ஆமன்னு தோணுச்சு. கயிறு விகாரப்பட்டதாலே பாம்பு என்று தோன்றியது, பிரமம் விகாரப்பட்டதினாலே உயிர் என்று தோன்றுமா? பிரமத்திற்கு ஏது விகாரம்? விகாரப்பட்டால் அது பிரமமா? சரி, இன்னொரு கேள்வி, அதை விட இன்னும் மூணாவது கேள்வி. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் ஏன் இத்தனையும்னா, இதெல்லாம் புரிஞ்சாதான் சைவ சித்தாந்தம் என்று சொல்லுவதில் என்ன உண்மைகள் அடங்கி இருக்கிறது என்று தெரிகிற பொழுது நீங்க இந்த அடிப்படையில் திரும்ப தேவாரம் திருவாசகம்லாம் படிச்சு பாருங்களேன். அப்ப நீங்க அதை அணுகிற முறையும் அதை அனுபவிக்கிற முறையுமே வித்தியாசமா இருக்கும். அப்ப இந்த ஒன்றே பலவாக தெரிகிறதுன்னு சொன்ன, இப்ப கயிறு பாம்பா தெரிஞ்சது, இப்ப பாம்பு இல்லை, அது கயிறு தான். கயிறா தெரிஞ்சது யாருக்கு?
பாம்பா தெரிஞ்சது யாருக்கு? அதான் கேள்வி. நல்ல கவனமா இருக்கணும். முதல்ல பாம்பா தெரிஞ்சு அப்புறம் கயிறா தெரிஞ்சு போச்சு இல்லையா? பாம்பா தெரிஞ்சது யாருக்கு, கயிறா தெரிஞ்சது யாருக்கு? நீ எல்லாமே பிரம்மம்னு சொன்ன தானே தன்னை பாம்பாகவும் கயிறாவும் நினைச்சுக்கிச்சா பிரம்மம்? ஏன்னா எல்லாமே பிரம்மம் வச்ச. கயிறா பார்த்ததுனாலையும் இதை பாம்பாக பார்த்ததுனாலையும் கயிறா பார்த்ததும் பாம்பாக பார்த்ததும் பார்த்த காட்சி நிகழ்வதற்கு அதற்கு வேறாக மற்றொரு பொருள் இருந்தால்தான் அது இதை காண முடியும், காட்சி நிகழும். எனவே பிரம்மத்திற்கு வேறாக உயிர்கள் உண்டு. ஏகான்மவாதம் தான் மோஸ்ட் பாய்சனஸ். அதுதான் பழைய வேதாந்தம். அது மாயா வேதாந்தம். அது அந்த வேதாந்தம். இன்னொரு வேதாந்தம் இருக்கு, அது வேதத்தின் முடிவாக விளங்கக்கூடிய வேதாந்த தெளிவே சித்தாந்தம்னு வரும். அந்த வேதாந்தம் வேற. இந்த வேதாந்தம்ங்கிறது என்னன்னு கேட்டா, இதுதான் கலாவேதத்து விடம் தீண்டினார். மாயாவாதம் என்னும் சண்டமாறுதம்னாரு. யாரு? நம்முடைய மணிவாசக பெருமான். சிவத்துக்கிட்ட வந்து சேர்றதுக்குள்ளேயே எல்லா சமயங்கள்னாலையும் அலைப்புண்டு அலைக்கழிக்கப்பட்டு, எங்க இதில் வாங்க சார், உங்களுக்கு எல்லா விதமான துன்பங்களும் போய் உங்களுக்கு இன்பங்கள்லாம் நிகழும், நீங்க இங்க வாங்க, நீங்க எங்ககிட்ட வாங்க சார், 48 நாள் நீங்க வந்துட்டு போனா போதும். 48 நாள் எதுக்கு சார் போறீங்க, இங்க ஒரு வாரம் நீங்க வாங்க, 7 நாள் வாங்க அப்படின்னு ஆளுக்கு ஆளு தம்முடைய கடவுளே உயர்ந்தவர், நம்முடைய கடவுளே எல்லாவற்றையும் நல்குகிறவர் என்று பிரெயின் வாஷ் பண்ணி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள்னு யாரு எழுதுறா? மணிவாசகர் எழுதுறார். அத்தனையும் தச்சுக்கிட்டு நீ வந்து இங்க திருவாசகமும் திருமந்திரமும் கேட்கிறேன்னா நீ எத்தனையோ பிறவிகள்ல புண்ணியம் செஞ்சு தப்பிச்சுட்டு வந்திருக்கிறான். மணிவாசகர் கூற்று. கடைசியில சிவத்துக்கிட்ட வந்து சேர்றாங்கன்னா அவங்க இப்ப ஆரம்பிக்கல, எப்பவோ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா? காலையில என் வீட்டு கதவை ஒருத்தர் தட்டுறாரு, கையில பேக்கோட. திறந்து பாக்குறேன். ஐயா வாங்க, எப்ப வந்தீங்க திருநெல்வேலியில இருந்துன்னாரு. இப்ப தாயா வரேன்னாரு. அப்ப இப்பதான் திருநெல்வேலியில இருந்து கிளம்பினார்னு அர்த்தமா? எப்பவோ திருநெல்வேலியில கிளம்பி இருப்பாரு, இப்ப வந்து சேர்ந்திருக்காரு. நீங்க இப்ப வந்து சேர்ந்திருக்கிறீங்க சிவத்திட்ட. இப்பதான் சிவத்தை பாத்தீங்களா? இல்ல, எப்போல இருந்தோ சிவத்தை தொடர ஆரம்பித்து இன்று வந்து திருமந்திரமும் திருவாசகமும் கேட்கிறீர்கள். நம்ம அதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். மணிவாசகர் அதைத்தான் ஞாபகப்படுத்துறார். நாம இந்த மாதிரியான பிரெயின் வாஷ் வேலையெல்லாம் இங்க பண்றது கிடையாது. சில சமயங்கள் இருக்கு, சில மதங்கள் சிந்திக்கவே விடாது. சிந்திச்சானா வெளியில் அனுப்பிச்சிடணும். நமக்கு நாம சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டு உட்கார்றாள் தான் நமக்கு வேணும். என்ன ஏதுன்னு ஒன்னும் கேட்க கூடாது. அப்படியே வரணும், அப்படியே உட்காரணும். அப்படி ஓ பாவிகளே அப்படின்னு தான் ஆரம்பிப்பான். ஆரம்பிக்கும் போதே அவனே பயந்துருவான். வீட்டுல இருந்து நேரம் இங்கே தானே வந்தான், எந்த பாவமும் செய்யலையே அப்படின்னு. இறைவனுடைய பெரும் கருணையை நாம் அடைவதற்கு உரியவர்கள், தகுதி உடையவர்கள். அன்பு ஒன்று மட்டுமே நம்மை மாற்றக்கூடியது என்று சொல்லுகிற சமயம் சைவம். அதனாலதான் இந்த மாதிரி எந்த ஒரு நூல்லையும் பாட்டு கிடையாது, திருமந்திர பாட்டு. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அருகிலாதார். எங்கேயாவது இப்படி ஒரு பாட்டு 5 கண்டத்துல ஏதாவது ஒரு மதத்துல ஏதாவது ஒரு சமயத்துல இருக்குன்னு சொன்னா நான் தலைகுனிய தயாரா இருக்கிறேன். அன்பும் சிவமும் இரண்டென்ப அருகிலாதார், அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. நிறைவில் அது இன்பமயம். அந்த பொருள் அது, ஆமா, அது இன்பமயம். எது? சிவம். இந்த உயிர் அந்த இன்பமயத்திலிருந்து இன்பத்தை பெறுகிறது. நல்ல கவனமா கேட்கணும். இன்பமயமாக இருக்கிற பொருள் இன்ப நுகர்வு கிடையாது. அது இன்பத்தை வழங்கும், அவ்வளவுதான். இன்பமயமாக இருக்கிற அந்த சிவம், இந்த உயிர் அங்க இருக்கு, அது அன்புமயமாக இருக்கும். இது இன்பமயம், இது அன்புமயம். அப்பத்தான் there will be a flow, because இது பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் தான் there will be a flow of the immense pleasure. இந்த flow
நான் ஒரு உதாரணத்துக்காக ஒருமுறை ஊமையாக சொல்லுகிறேன். இதுவும் இன்பமயமா போயிடாது. நல்ல கவனமா கேட்கணும். இது இன்பமயமா போகாது, இது அன்புமயமா தான் இருக்கும். அன்புமயமாக இருக்கிற பொழுது இன்பத்தை பெறுவதற்குரிய தகுதியை பெறுகிறது. இதுவும் இன்பமயமா போயிடுச்சுன்னா ஆபத்தாயிடும். அல்வாவை அனுபவிக்கிறவன் அல்வாவுக்கு வேறாக இருந்தா தான் அல்வா அனுபவிக்கணும். அவனே அல்வா ஆயிட்டான்னா யார் சாப்பிடுறது அல்வாவை? அப்ப இது அன்புமயம். அது அந்த அன்புமயமா இருந்தா தான் இதை சாப்பிடறதுக்குரிய தகுதி தான் அன்பு. இது இன்பமயம். இன்பமயமாக விளங்கக்கூடியது சிவம், அன்புமயமாக விளங்கக்கூடியது உயிர். இந்த இரண்டும் இணைந்து இருக்கிற நிலைய முத்தி நிலை. இதை பேசுவதுதான் சைவ சித்தாந்தம். அன்பு ஒண்ணுதான் இதை ரெக்டிஃபை பண்ணும். இதைத்தான் படி பொண்ணுலிருந்து படி கடைசி வரைக்கும் சொல்லுகிற நிலை. எனவே காத்தல் என்று சொல்ல வருகிற பொழுது ஒரு உயிரை ஒரு உடம்பிற்குள்ளே செலுத்துவது மட்டுமல்ல, அங்கே இருத்துவதும் ரொம்ப முக்கியம். உள்ள போனது எப்ப வேணா வெளியில வந்துடலாமே. ஏன்னா சேரக்கூடாத ரெண்டு பொருள் சேர்ந்து இருக்குதே. சேரக்கூடாத ரெண்டு பொருள் சேர்ந்து இருக்குது. சேரக்கூடாத ரெண்டு பொருள் சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னா அதை சேர்த்து வைத்து நிறுத்துகிற ஒரு ஆள் வேணும். சேர்த்தா மட்டும் போதாது, நிறுத்தவும் வேணும். சேரக்கூடாத பொருள் அசித்தும் சித்தும். அறிவுடைய பொருளும் அறிவற்ற பொருளும் தானா சேராது. அப்ப அறிவற்ற பொருளாக இருக்கக்கூடிய உடம்பும் அறிவுடைய பொருளாக இருக்கக்கூடிய உயிரும் ரெண்டும் சேர்ந்து இருக்குன்னா சேர்த்து வச்சது மட்டுமல்ல, சேர்ந்து இருக்கிற ரெண்டும் திரும்ப கிளம்பி போகாம இருக்கிறது, நிறுத்தி வைக்கிறது ஒண்ணு. அதத்தான் சொன்னார். உயிர்ப்பாய் உடலாகி நின்றான் நந்தி, உயிர்ப்பாய் உலகானான், உயிர்ப்பாய் உடலாகி நின்றான் நந்தி, வெளுப்புயிராகி வெளியாய் விளங்கொளி, உயிர்க்கும் உணர்வே உடலுள் பரம். ரொம்ப அற்புதமா நம்முடைய திருமூலர் இந்த சிவமானது இந்த உடம்பிற்குள்ளே எங்கனம் இருந்து இதை இயக்குகிறது என்பதை ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. இந்த உடம்புக்குள்ளே நாம சுவாசிக்கிறோமே இந்த காத்து, அதுக்கு உயிர்ப்புன்னு பேரு. உள்ள போன இந்த உயிர் இந்த உடம்புக்குள்ளேயே இருக்குது. எப்படி இருக்குது? என்ன என்ன மெக்கானிசம்? வாட் இஸ் த பைண்டிங் ஃபோர்ஸ் பிட்வீன் த சோல் அண்ட் த பாடி? உயிர் உள்ள போறது வெளியில போறது இது யாரும் பார்க்கல. ஆனால் சில அறிகுறிகளை வைத்து கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? டாக்டர் விட்டா ஒரு ஹார்ட் பீட் பார்க்குறாரு, அப்புறம் அந்த கண்ணை திறந்து பார்த்து டார்ச் லைட் அடிக்கிறாரு. எவ்வளவு சூனாக இருந்தாலும் டார்ச் லைட் அடித்தா அந்த ஐபால் உருளுமா உயிர் இருக்குன்னா, அப்படி அதை பார்க்குறாரு. பல்ஸை பிடிச்சி பார்க்குறாரு, பல்ஸ் பிடிச்சி பார்க்குற. சினிமா வந்தால் கண்ணாடியை கழட்டிடுவார். உடனே நம்ம சொல்லிடலாம், சரி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. கிராமப்புறங்களில் உடம்பு தொட்டு பார்ப்பாங்க, ஜில்லிட்டு இருக்கா சூடாக இருக்கா, பல்வேறு அடையாளங்கள். அது உள்ளே இருக்கா வெளியில் போயிருச்சா அப்படின்ட்டு அதை வச்சு தான் அனுமானிக்கத்தான் முடியுதே தவிர காட்சி அலைவா பார்க்க முடியல. எல்லாத்தையும் கண்ணால பார்த்தா தான் நம்புவேங்கிறானே. அவனை கூப்பிட்டு எப்பயா நீ போனதை பார்த்த, இந்த உயிர் இந்த உடம்புக்குள்ளேருந்து வெளியில போனதை நீ எப்போ பார்த்த? நான் வெளியில போனதை பார்த்தா தான் நம்புவேன், அது வரைக்கும் இதை எரிக்கக்கூடாது புதைக்கக்கூடாதுன்னு என்ன அவங்க கதி? இவன் தான் எல்லாத்தையும் கண்ணால பார்த்தா தான் நம்புவேங்கிறானே. நான் கண்ணால பார்த்தா தான் என் கடவுளை நம்புவேங்கிறான். சரி, நீங்க கண்ணால பார்த்தே சொல்லுப்பா எப்போ போச்சு இந்த உடம்புக்குள்ளேருந்து உயிர், அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்னா வேலைக்கு ஆகுமா? உயிர் போச்சுன்னு சொன்ன உடனே நம்பிடுறானே. எப்படி நம்புறான்? அனுமான பிரமாணம்.
அனுமான பிரமாணம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப இந்த உயிரையும் உடலையும் இணைக்கும் அந்த சக்தி, உயிர் உள்ளுக்குள்ள இருக்கிற உயிரை இந்த உடம்போடு இணைக்கிற சக்தி, அதற்கு பேரு உயிர்ப்புன்னு பேரு. அதுக்கு பேரு உயிர்ப்புன்னு பேரு. அது போயிருச்சுன்னா அது உள்ள தங்காது, வெளியே போயிடும். அதனாலதான் உயிர் போயிடுச்சுன்னு சொல்றான். ஏன் அந்த ஆன்மாவுக்கு உயிர்னு ஒரு பேர் வந்ததுன்னா, ஒரு இண்டிகேஷன் இந்த காத்து. அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம சிந்திச்சோம்னு சொன்னா, இந்த காற்று உள்ளே இழுக்கிற பொழுது அந்த காற்றானது, அதை பத்தி நிறைய செய்திகள் மூணாம் தந்திரத்தில் சொல்றார், யோகத்தில் பேசும்போது சொல்றார். மூணாம் தந்திரம் முழுக்க அதுதான், யோகம்தான். இந்த பிராணாயாமம், the whole life can be controlled by your respiration. அது ரொம்ப அற்புதமா நம்முடைய திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லுகிறார். அந்த காற்றை ஒழுங்கு பண்ற அந்த செய்திகள்லாம் அது ரொம்ப முக்கியம். ரெண்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியமான சக்தியாக கொடுத்திருக்கார். ஒன்னு பிராணன், இன்னொன்னு குண்டலினி. உடம்பு முழுவதும் ஆற்றலாக நாம் செய்து கொண்டிருப்பது முழுக்க அந்த ஆற்றல் தான். இப்ப இந்த பிராணன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு பிராணன், அதனாலதான் என் பிராணனை வாங்காத, அவங்ககிட்ட பிராணம் போயிட்டு இருக்கியா. ஆக்சுவலா பிராணங்கிறது என்ன? அது ஒரு காத்து தான் இல்லைங்களா? அதே உயிராக சொல்லுகிறோம். அது என்ன உயிர் அப்படின்னு சொன்னா, அசித்தாக இருக்கக்கூடிய இந்த உடம்பையும் சித்தாக இருக்கக்கூடிய உயிரையும் ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்கு. ரெண்டும் சேராதே, ரெண்டும் சேர்ந்துருக்குதே. ரொம்ப ஆச்சரியமா இருக்க. சேராத ரெண்டு சேர்த்து வச்ச ஆளு நிச்சயம் பெரிய கெட்டிக்காரனா தான் இருப்பான். சேர்த்து வச்சவன் பெரிய கெட்டிக்காரன் இல்ல, சேர்த்து வச்சதை சேர்த்து வச்ச மாதிரியே நிறுத்தி வைக்கிறான் பாருங்க. அதனாலதான் இன்னும் கெட்டிக்காரத்தனம் தெரியுது. எத்தனை நாள் நிறுத்தி வைப்பானோ தெரியல, அதுவும் தெரியல, நிறுத்தி வச்சிருக்கிறான், அவ்வளவுதான். இந்த உயிரையும் உடம்பையும் இந்த உயிர்ப்பு, இந்த பாண்டேஜ், அது அப்படி அது ரெண்டையும் பிடிச்சி வச்சிருக்குது. அதுக்கு ஒரு அருவப் பொருளையும் ஒரு உருவப் பொருளையும் இணைச்சு வச்சிருக்குது. ஒரு அசித்தையும் ஒரு சித்தையும் இணைச்சு வச்சிருக்குது. அசித்து ஒரு சடம், சித்து ஒரு அறிவுள்ள பொருள், ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்கு. புலனால அறியப்பட முடியாத அருவ நிலையில இருப்பது உயிர், புலன்களால அறிந்து கொள்ளப்படக்கூடிய நிலையில இருப்பது உடல். இப்படி அறியப்படக்கூடிய உருவத்தையும் அறியப்பட முடியாத இருக்கக்கூடிய அருவத்தையும் உருவத்தையும் சேர்த்து வைத்த காரணத்தினாலே, அருவமும் உருவமும் சேர முடியாத ஒரு நிலையிலே அருவத்தையும் உருவத்தையும் சேர்த்து வைத்த ஒரு கெட்டிக்காரன் இருக்கிறதுனால, இப்படி அருவத்தையும் உருவத்தையும் சேர்த்து வைத்த அந்த கெட்டிக்காரன் இந்த சிவன் தெரியுமா என்று காட்டுவதற்காக அரு உருவமாக சிவலிங்கம் படைத்தார்கள் சைவ பெருமக்கள். காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாம் சிவலிங்கம். சிவலிங்கத்தினுடைய தத்துவம் என்ன? அவன் அருவமாகவும் இருப்பான், அவன் அருவமாகவும் இருப்பான்னு சொல்லுகிற இடம்தான் திருப்பெருந்துறை. அவன் உருவமாகவும் இருப்பான்ங்கிறது தான் சிதம்பரம். எல்லாம் கவனமா கேட்கணும். அருவமாகவும் இருப்பான், உருவமாகவும் இருப்பான். ஆனா நாம இப்ப என்ன பண்றோம், அந்த அருவமாக இருக்கிறதையே ஒரு பீடத்தை கட்டி ஒரு மேல ஒரு கவசத்தை போட்டு அவனுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அதுவும் ஒரு சிவலிங்கங்கிறோம். நல்ல கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அருவ நிலையில சிவலிங்கம்னு சொல்லக்கூடாது. அரு உருவம் தான் சிவலிங்கமே தவிர அருவ நிலையில சிவலிங்கம் இல்ல. திருப்பெருந்துறையில சிவலிங்கமே கிடையாது. இருக்குங்களா ஐயா? கிடையாது, சிவலிங்கமே கிடையாது.
அது இங்க கவசத்தை வச்சு மேல போட்டு ஒரு அது சிவலிங்கம் கிடையாது. அங்க ஏன் கிடையாதுன்னா அவர் அருவ நிலை, சுவாமி அருவமா இருக்கிற நிலை, அது அருவ வழிபாடு. உருவ வழிபாடு எல்லா சமயத்துக்கும் பொது. அருவ வழிபாடு சில சமயத்தில் மட்டுமே உண்டு. ஆனால் அதையும் தாண்டி போய் அருவத்தை கூட தடத்தம் என்று சொல்லி அதையும் தாண்டி போய் சொரூப நிலையிலே வணங்கக்கூடியவன் தான் இறைவன் என்று சொல்லுகிற ஒரே சமயம் 5 கண்டத்தில் நம்முடைய சைவ சமயம் மட்டும்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை. ஏன்னு கேட்டா அருவம் கூட உருவத்தினுடைய நிலை. இன்னைக்கு கொஞ்சம் தகராறு பண்ணதில்லை, சரியா இருக்கா? இப்ப எனக்கு ஐசிஎஃப்லயே பிடிச்ச சமாச்சாரம் மைக்கு தான். இந்த எல்லா இடத்துலயும் போனாலும் இந்த தகராறு உண்டு. அதுக்கு எப்படிதான் தெரியுமோ தெரியல. அது நான் பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் சரியா இருக்கும். அவன் ஹலோ மைக் டெஸ்டிங் அப்படியே துல்லியமா கேட்கும். ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 அப்படிமா எல்லாம் தெளிவா கேட்கும். நான் ஆரம்பிப்பேன் கர் பர் கிர் பர் அப்படிங்க. நல்லா இருக்கா? தெளிவா இருக்க? பேசலாமா? அவர் தான் சவுண்ட் இன்ஜினியர். அவரு நீங்க சிடி எல்லாம் கேக்குறீங்களா? அவங்களுடைய பெரும் பணி. அவரெல்லாம் பிஹைண்ட் த ஸ்கிரீன், திரைமறைவில் ரொம்ப பேர் இருப்பாங்க. அது மாதிரி திரைமறைவில் இருந்து பணி செய்கிறவர். சிடி எங்கெங்கயோ கேட்கறாங்க. கேட்கறவங்க எல்லாம் ரொம்ப ஐயா நேர்ல இருந்து கேட்கறது மாதிரி தெளிவா இருக்குங்க ஐயா அப்படிங்கிறாங்க. அப்ப எல்லாம் ஐயாவை தான் நான் நினைச்சுக்குவேன். இப்படி ஒருத்தர் பதிவு பண்ணாத்தானே அப்படி பல பேர் கேட்க முடியுது. அதாவது நல்லா இருக்கிற வரைக்கும் எதுவுமே தெரியாது. கெட்டு போகும்போது தான் ஆக இது வரைக்கும் நல்லா இருந்ததே, இதை செஞ்சு அது யாருன்னு பார்க்க தோணும். ஏன் இப்ப நன்றி சொல்றாருன்னு நீங்க நினைக்கலாம். நம்ம உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் சாமியை சிந்திக்கவே மாட்டோம். டாக்டர்கிட்ட போனதுக்கு அப்புறம் என்னவோ தெரியலங்க, டெஸ்ட் வந்தவன தான் சொல்ல முடியும் டர்னு வச்சுங்களேன். நீங்க டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு வாங்க, ரிசல்ட்டை பார்த்தா ஏதாவது சொல்ல முடியும் டர்னு வச்சுங்களேன். அப்போ போக ஆரம்பிச்ச கோயில் தான் அது. உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் என்ன சொல்லிட்டு போவோம், டைமே இல்லை சார், ஐ டோன்ட் ஹவ் டைம், ஐ எம் வெரி வெரி பிஸி, எனக்கு எவ்வளவு வேலை இருக்குது, எனக்கு போகணும்னு தான் சார் ஆசை. ஆனா பாருங்க இப்படி ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டே இருப்போம். உயிர் இந்த உள்ளே போற காத்து இருக்கு பாருங்க, இந்த பிராணன் சொல்லக்கூடிய அந்த பிராணன், அதை பொது பெயரா சொல்லுகிறோம். அது ஒரு உள்ள போகிற ஒரு காற்று 10 பிரியுது உள்ளுக்குள்ள. அதுதான் ரொம்ப முக்கியம். 10 பிரிஞ்சு 10 ஃபங்க்ஷனை பண்ணி திரும்ப அது வெளியில போகுதுங்கிறது தான் ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி. இத்தனையோ செய்திகளை ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது செய்து முடிக்குது உடம்புல, இல்லைங்களா? கண்ணுல பாக்குற காட்சி, இப்ப கண்ணுல பாக்குறவன் இந்த கண்ணுல பாக்குற காட்சி உள்ளுக்குள்ள போய் பின்னால ஒரு ஸ்கிரீன்ல விழுது. அப்படித்தானே நம்ம கண்ணோட அமைப்பு அந்த ஸ்கிரீன்ல விழுது. எத்தனை ஸ்கிரீனு? 2 ஸ்கிரீனு இல்லையா? இங்க ஒரு ஸ்கிரீனு, இங்க ஒரு ஸ்கிரீன், 2 ஸ்கிரீன்ல போய் விழுவும். விழுவும் போது தலைகீழா விழும். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு உள்ள போய் விழும்போது அப்படியே இன்வெர்ட் ஆகி போய் தலைகீழா விழும். நீங்க கேமராவை பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, லென்ஸ்ல போட்டோம்னா படம் போய் இன்வெர்ட் ஆகி தலைகீழா தான் விழும். அது போல தலைகீழா தான் உள்ள விழுது இந்த திரையில. இது என்ன பண்ணுது, 2 படமா வந்தத 2 படத்தையும் கரெக்டா கிட்டக்கு கொண்டாந்து 2 படத்தையும், இது ஒரு படம் இது ஒரு படம், இந்த படத்துல இது வரைக்கும் வந்திருக்கும், அந்த படத்துல அது வரைக்கும் வந்திருக்கும். இப்ப இந்த கண்ணுக்கு இது வரைக்கும் வந்துருச்சு, இந்த கண்ணுக்கு இது வரைக்கும் வந்துருச்சு, இல்லீங்களா? இந்த கண்ணு இந்த எண்டு வரைக்கும் வந்திருக்காது. இப்படி மூடி பாத்தீங்கன்னா தெரியும் இது வரைக்கும் தான் வரும். இந்த கண்ணு பார்த்தா இது வரைக்கும் தான் வரும். ஆனா இந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் இந்த 2 படத்தையும் அப்படியே கொண்டாந்து 2 ஒட்டி சேர்த்து ஃபுல் வியூ கிடைச்சி அதை திரும்ப நேராக்கி அதை பிரெயின்ல சொல்லி அது பிரெயின் திரும்ப நமக்கு ஆன்மாவுக்கு அறிவுறுத்தும். நீ பாக்குறது ஒரு பெரிய கூட்டம், முன்னால வரிசையில் இருக்கிறவர் தூங்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிடுவது. இங்க யாரும் தூங்கல, நான் சொல்றேன், அப்படி உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த காட்சியினுடைய தன்மைகளையும் காட்சியும் காட்டி இது இத்தனையும் நான் சொல்றதுக்கு இவ்வளவு நாளி ஆகுது. ஆனா அது அந்த அவ்வளவு நாளி நடக்கும், அது அப்படியே நடந்துருதுங்க இல்லையா? பார்க்கும் போதே எல்லாமே சொல்லுகிற பொழுதே நடந்தது. அது போலத்தான் இந்த காத்து உள்ளுக்குள்ள போனோம்னா அது 10 பிரிஞ்சு 10 வேலையை செஞ்சுட்டு திரும்ப வெளில போகும். அது என்ன 10 வேலைன்னு அது தனியா சொன்னா அது தசவாயுக்கள்னு தனியா பிரிக்கணும். அது ஒரு பெரிய டாபிக். உதாரணம் ஒண்ணு சொன்னா கண்ணு இமைச்சுக்கிட்டே இருக்க, நம்மள அறியாம கண்ணு இமைச்சுக்கிட்டே இருக்கும். இந்த கண்ணு இமைக்குது, அது எப்படி? அதுக்கு ஒரு காத்து, அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் ஒரு காத்து.
இந்த தூய்மையா உள்ள போற ஒரு காத்து இருக்கு, அதுக்கு பேர் பிராணன் பேரு. அதுதான் ஃபர்ஸ்ட், அதுதான் முதல்ல உள்ள போய் நுரையீரலுக்குள்ள போற பிராணன். அப்புறம் ரெண்டாவது அபானன். இந்த அபானன் தான் கீழே போய் நம்முடைய மலத்தையும் ஜலத்தையும் வெளியில கழிப்பதற்கு உந்து சக்தியாக இருப்பது. இல்லைன்னா த்ரஸ்ட், இல்லைன்னா வெளில வராது. அதுக்கு கொடுத்திருக்க, அதுக்கு அபானன். அப்படின்னா நீர் அர்த்தம், நீரை இடமாக கொண்டு செயல்படுகிற காத்து. இது பிராணன், இது அபானன். அடுத்தது உதானன், மூணாவது. இந்த உதானன்கிற காத்து இல்லைன்னா பேச முடியாது. அதுதான் கீழே இருக்கிற அந்த பேசுற சக்தி எனர்ஜியை மேல த்ரஸ்ட் பண்ணி கொண்டாந்து இங்க இடத்துல நிறுத்தி இங்கேயும் வெளியில தள்ளுது. கடவுள் எங்க இருக்கிறான்னு கேட்கிறான் சார். எது இந்த சக்தியை கொடுத்தவனையே எங்க இருக்கிறான்னு கேட்கிறான். இதெல்லாம் எங்கேயாவது இவனே செஞ்சு காட்ட வேண்டியது தானே? யோசிச்சு பாருங்க நீங்க. அப்ப எங்க இந்த காத்து உள்ளுக்குள்ள போய் இருக்கிற இந்த காத்துல எல்லா காத்தையும் விவரிக்க முடியாது இப்ப, இல்லைங்களா? சரி, உதாரணத்துக்கு 3 காத்து சொன்னேன். ரொம்ப முக்கியமான காத்து தனஞ்சயன். இந்த தனஞ்சயன்கிற காற்று தான் உடலையும் உயிரையும் இணைத்து வைக்கிற காற்று என்று நம்முடைய சான்றோர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த காத்துக்கு பேர் தான் உயிர்ப்புன்னு பேரு. அப்ப இந்த உயிர்ப்பாயின்னு ஏன் சொன்னாருன்னா, அவன் தாயா காத்தல் கடவுள். காத்தல் கடவுளுடைய தொழில் என்ன அப்படின்னு கேட்டா, நாம என்ன சொல்லுவோம்? காத்தல் தொழில்னா என்னன்னு சொல்றோம்? காத்தல்னா என்ன? காத்தல்னா காப்பாத்துறது. என்ன காப்பாத்துறது? சும்மா உண்மையை சொல்லணும். காப்பாத்துறதுன்னு நம்ம எல்லாம் பொதுவாக சொல்றோம். உண்மையா துட்டு கொடுக்கிறவர்னு அர்த்தம். அதுதான் நம்ம காப்பாத்துறது. காத்தல்னா துட்டு கொடுக்கிறவரு. அவர் திருமால், அவருக்கு 1.5 நாள் கியூல நின்னாதான் வேலைக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி நாம சொல்லிட்டு இருக்கிறோம். சரி, அது ஒண்ணு தப்பா சொல்ல, அது விட்டுருங்க ஒரு பக்கம். நான் என்ன சொல்றேன்னா, காத்தல்னா காசு கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, செல்வம் கொடுக்கறது, வீடு கொடுக்கறது, நிலம் கொடுக்கறது, இதுதான் காத்தல் நினைச்சு. ஏன்னா இதெல்லாம் நம்மளை காப்பாத்துன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இது ஒன்னும் காப்பாற்ற போறது இல்லை. பார்க்க போனா இதெல்லாம் தான் நம்ம காப்பாத்தாம கொண்டு போக போறதும் இல்லையே. ரொம்ப வருத்தமா பேசிட்டு இருப்பான் பசங்க எல்லாருமே. லீவை போடவும் முடியல, இதுவும் இழுத்துக்கிட்டு கிடக்கு. யார் அப்பன? ஏண்டா அர்ஜென்ட் சீரியஸ்ன்னு தந்தி கொடுத்தியாடா? நானும் 2 நாள் லீவை சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னும் 2 நாள்ல இது போயிருமா இருக்குமா? எது உள்ள அப்ப இன்னும் உயிர் போகலையேன்னு வருத்தப்பட்டு இருப்பான் வழியில. இதான உலகம். அவனுக்கு என்ன இப்ப இன்னைக்கு என்ன வேலை நமக்கு ஆகணும்? 2 நாள் லீவு முடிய போகுது, நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்றது கஷ்டம். இன்னைக்கே ராத்திரி முடிஞ்சு போச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நினைச்சு பாருங்க, நம்ம உடம்பை விட்டு உயிர் போகாதான்னு எதிர்பார்க்கிறவங்க பக்கத்து வீட்டுக்காரனோ எய்த்த வீட்டுக்காரனோ எங்கேயோ இருக்கிற எதிரி இல்ல. அவ்வளவுதான். அவங்கதான் அவங்கதான் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு தான் பாடுபட்டிருப்போம், அவங்களுக்கு தான் கஷ்டப்பட்டிருப்போம், அவங்களுக்காக செய்யாத பாவத்தை எல்லாம் செஞ்சிருப்போம், எல்லாத்தையும் செஞ்சிருப்போம், மற்றவர்களிடமிருந்து மறைத்திருப்போம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. அந்த தனஞ்சயன்கிற வாயு இந்த உடம்பை, அதனால தான் இந்த உடம்பையும் உயிரையும் சேர்த்து வச்சிருக்கிற இந்த படைத்தல் காத்தல்ங்கிற தொழிலினுடைய தத்துவத்தை தெரிஞ்சு கொள்ளணும்னா, காத்தல்னா என்ன அப்படின்னு கேட்டா, செல்வம் கொடுக்கறது, வீடு கொடுக்கறது, நிலம் கொடுக்கறது இல்ல காத்தல். என்ன காத்தல்னா என்ன அர்த்தம்னா, எந்தெந்த வினைகளை அனுபவிப்பதற்காக இந்த உயிர் இந்த உடலோடு சேர்த்து வைக்கப்பட்டதோ அந்த வினைப்பயன்களை முழுவதும் இந்த உடல் அனுபவித்து தீர்க்கிற வரைக்கும் இந்த உயிரை இந்த உடலை விட்டு போகாமல் அதற்குள்ளேயே நிறுத்துவது காத்தல். இதுதான் காத்தல். அப்ப காத்தல் என்பது உடம்புக்குள்ளே உயிரை நிறுத்துவது. அதான் உயிர்ப்பாய் உடலுமாகி நின்றான் நந்தி சொல்றாரா இல்லையா? உயிர்ப்பாய் உலகுமாகி நின்றான் நந்தி. அவன் இந்த உயிர்ப்பு சக்தியாக, இந்த தனஞ்சயன் என்று சொல்லக்கூடிய இந்த நிலையாக இந்த உடம்பில உயிரையும் உடலையும் நிறுத்தி வைத்து ஒன்றாக சேர்த்து வைத்து வினைப்பயன்களை ஊட்டி கொண்டிருக்கிறானே, இதுதாயா காத்தல். காத்தல்னா என்னன்னா, எந்த வினையை அனுபவிக்க வேண்டும் என்று. அதனாலதான் நமக்கு அந்த தத்துவங்கள்ல இந்த நியதின்னு ஒரு தத்துவம். நியதிங்கிறது என்ன? நியதி ரூல். நியதினாலும் விதினாலும் ஒண்ணு, ரெண்டும் ஒரே பொருள் தான். நியதி வேற விதி வேற இல்ல. நியதியும் விதியும் ஒண்ணுதான். அதான் ரூலு.
இப்ப ஒருத்தர் செல்வம் வச்சிருக்கிறான், இன்னொருத்தர் செல்வம் இல்லாம இருக்கிறான்னு வச்சுக்குவோமே. அவன் கஷ்டப்பட்டு பொருளை ஈட்டிட்டான், இவன் கஷ்டப்படவே இல்லை, சும்மாவே இருந்துட்டான். அவன் பொருள் வச்சிருக்கான், இவன் என்ன பண்ணுவான், அந்த பொருளை போய் என்னடா அவன் காசு வச்சிட்டு இருக்கிறானே அப்படி போய் புடுங்கிட்டு வந்துடலாம் இல்லையா? ஏன் புடுங்காம இருக்கிறான்? ஏன் புடுங்காம இருக்கிறான்? ஏன் அதை கவராம இருக்கிறான்? அவன் வச்சிருக்கிறான் பொருள், இவன்கிட்ட பொருளே இல்லை, விடுறாங்கன்னு சொல்லி அவன் போய் பிடிச்சி பொருளை வாங்கிட்டு வரலாம்ல. ஏன் வாங்காம இருக்கிறான்? ஏன் வாங்காம இருக்கிறான்னா, அப்படி போய் வாங்கினா இவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான், நம்மள போலீஸ் கைது பண்ணும், இந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னு அதுக்கு பயந்துகிட்டு அதை கவராம இருக்கிறான். இல்லைன்னா எல்லாரும் போய் கவர்ந்துருவான் இல்லையா? அப்ப அவரவருக்கு உரிய, இப்ப ஒருத்தர் என்ன செய்வான், செய்யறது எல்லாம் தீமை, எல்லாம் என்ன நினைப்பான், தனக்கு தீவினையினால வரக்கூடிய பயனை நான் அனுபவிக்க கூடாது, ஆனா எனக்கு நல்வினையினால வர பயனை மட்டும் நான் அனுபவிக்கணும். இதை வரும்பொழுது இதை தவிர்த்துட்டு நல்வினையினால பயன் வருகிற பொழுது மட்டும் அனுபவிக்கணும்னு இது நினைக்கும் இல்லையா? இப்படி இது ஒன்றை விரும்பியும் ஒன்றை வெறுத்தும் நீக்கிக் கொள்ளாமல் இருக்க இரண்டையும் மிகச்சரியாக சேர்க்கின்ற ஒரு விதிக்கு நியதின்னு பேரு. சாய்ஸ் கிடையாது. நியதிங்கிறது ரூலு. நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன், நியதி என்பது ரூல், விதி. விதினா ரூலு, வினைனா ஆக்ஷன். விதி வேற, வினை வேற, ரெண்டையும் போட்டு குழப்பவே கூடாது. இது வேற அது வேற. அதனால சொல்லுகிறார், அப்ப சிவம் தான் உயிர்ப்பாயும், இந்த உடலாகவும் இந்த உடலையும் இந்த உயிர்ப்பையும் இணைத்து வைக்கின்ற, உயிரையும் இணைத்து வைக்கின்றவனாக விளங்குகிறான். அவன் யார் தெரியுமா? வெளியாய், அது சொல்லுகிற பொழுது வெளுப்புயிராய், அது என்னன்னு சொன்னா வெள்ளுயிராய். வெள்ளுயிர்னா தூய்மையான பரபிரம்மம்னு அர்த்தம். அது உயிர்னு ஏன் சொல்லுகிறாருன்னா, உயிருக்கு உயிராக இருப்பதனால அதை உயிர்னு சொல்லுகிறார். அது உயிர் அல்ல. நாம சிவத்தை என்ன சொல்றோம்னா உயிருக்கு உயிர்மோ. எப்படி அகரம் உயிருக்கு உயிராக விளங்கும், மற்ற உயிரெழுத்துக்கள் உண்டு, ஆ இ உ அதெல்லாம் உண்டு, ஆனா அவைகளெல்லாம் உயிரெழுத்துக்கள்னாலும் அகரம் உயிருக்கு உயிர். இந்த உயிரெழுத்துக்களை சொல்லுவதற்கும் அந்த அகரம் தேவை. வாயை திறந்து ஆனா வந்தாதான் மற்ற எழுத்துக்கள்லாம் வரும். அகர முதலை எழுத்தெல்லாம் நம்முடைய திருவள்ளுவர் தேவநாயனார். அகர முதலை எழுத்தெல்லாம், அகிர முதலை எழுத்தெல்லாம் தமிழ் எழுத்த மட்டும் சொல்லல. அது சைனா மொழியா இருந்தாலும், ஆங்கில மொழியா இருந்தாலும், இந்தி மொழியா இருந்தாலும், எந்த மொழியா இருந்தாலும் அகரம்தான் முதல் எழுத்து. ஏன்னா வாயை திறந்துதான் பேசி ஆகணும். வாயை திறந்தா வருகிற முதல் ஒலி அகரம். வாயை திறந்து காத்து உதாரணனை விட்டு இங்க பிராணன் வந்து தள்ளிச்சுன்னு வச்சுங்க, வருகிற ஒலி அவ்வளவுதான். அதான் அதான் அந்த இயற்கையாகும். இயற்கை புல்லாங்குழல்ல அந்த 7 தொலை இருக்கும். அந்த முதல் வாயின் வழியாக அந்த காற்றை செலுத்தி 7 தொலைகளையும் அடைத்து திறந்து ஒலி வேறுபாடு செய்வது போல வருகின்ற, உள்ளே இருந்து வருகிற அந்த காற்றை உதடு, பல்லு, நாக்கு மூன்றையும் பயன்படுத்தி பல்வேறு ஒலிகளை எழுப்புவது. இதாங்க தமிழ். எந்த மொழியிலையும் ஒலி எப்படி பிறக்குதுன்னு சயின்ஸ் இல்ல, தமிழ்ல மட்டும்தான் இருக்கு. தொல்காப்பியத்துல ஒரு ஒலி எப்படி எழுப்பப்பட வேண்டும், லா எப்படி சொல்லணும், லா எப்படி சொல்லணும், ழா எப்படி சொல்லணும், ழா எப்படி சொல்லணும்னு சயின்ஸ் இருக்கு. நாக்கம் மடிச்சுக்கோ, உள்ள கொண்டு போ, மேல தொடு, கிராமர் இருக்கு, சூத்திரம் இருக்கு. இதுக்கு ழா சொல்றது எப்படின்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது சார். அதுக்கெல்லாம் சூத்திரம் இருக்கா? தெரியாததுனாலதான் வாழைப்பழம், வாழைப்பழம் பையனே இப்படி சொல்றான். வாத்தியார் பார்த்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. உங்க அப்பா கூட்டோட, அப்பதான் சரிப்பட்டு வரும். எத்தனை தடவை சொல்லணும் சொல்ல முடியல. என்னையா அவன் பையன் வாழைப்பழம்னு சொன்னா வாழைப்பழம் வாழைப்பழம்ங்கிறான். அது எங்க பழக்க வழக்கமுங்க. நான் ஓ இங்கிருந்து வந்திருக்குது, இது இங்க கரெக்ட் பண்ண பத்தாது, இங்க ஆரம்பிக்க. மொழிக்கு அழகு உரிய ஒலிகளோடு மொழியை பேசுவது. இங்கிலீஷ்னா அதுக்கு ஒரு தனி ஸ்டைலு, தமிழ்னா அதுக்கு ஒரு தனி ஸ்டைல் இல்லைங்களா? ஒவ்வொரு மொழிக்கு ஒரு தனி ஸ்டைல். தமிழுக்கு அந்த உச்சரிப்பு, அந்த ஒலிகள் அதற்குரிய முறையிலே அதற்கு. அதனால எதுலையும் கிடையாதுங்க, தமிழ் மொழியில மட்டும்தான் ஒவ்வொரு ஒலிக்கு என்ன மாத்திரைன்னு மெஷர் பண்ணியிருக்கிறான். அரை மாத்திரை, ஒரு மாத்திரை குறிலுக்கு
1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தலைவலி மாத்திரை தான். இதெல்லாம் இருக்கு. நான் என்ன புதுசா சொல்றேன்னா என்ன, நீங்க எல்லாம் தமிழ்ல படிச்சு சாய்ஸ்ல விட்டது இதெல்லாம். அப்ப இந்த பரவலியாக இருக்கிற இந்த பேரறிவு காத்தல் தொழிலுக்காக மட்டுமல்லையா, இந்த உயிரை உயிர்ப்பதற்காக, உயிரை விட்டு பிரியாமல் இந்த உயிர் உடம்புக்குள்ள போய் சிறைப்படுகிற பொழுது அதுவும் சேர்ந்து உள்ள போகுதியான்னாரு. அதான் சொல்றாரு ஒரு பெரிய மகான், நான் தான் பாவி, என் வினையை அனுபவிக்கிறதுக்கு இந்த உடல் சிறைக்குள்ள வந்த, நீ ஏன்பா என் கூட உள்ள வந்து உட்கார்ந்து என் கூட கஷ்டப்பட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டார். அவன் உள்ள உட்கார்ந்து இந்த ஆன்மாவுக்கு கூடவே இருந்து துணை செய்கிறான், கூடவே இருந்து துணை செய்கிறான். இது எப்படியாவது உயிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது. The doctor's job becomes easier if the patient cooperates. Am I not correct? If the patient doesn't cooperate and doesn't believe the doctor, you just imagine. The patient may lose the hope, but the doctor doesn't lose the hope. Usually doctor தான் they will lose the hope. Patients எப்படியா போச்சுக்கோ நம்பிட்டு இருப்பான். உலக வழக்கில் டாக்டருக்கு நம்பிக்கை இருக்காது. ஆனால் இந்த டாக்டர் இருக்கிறானே பவரோக வைத்தியநாதன், he never loses the hope. The patients always lose the hope. காப்பாற்றுவானோ மாட்டானோ, விட்டுருவானோ விட்டுருவானோ, இப்ப செத்தா எங்க போவோமோ தெரியல, எப்ப பார்த்தாலும் சந்தேகம், எப்ப பார்த்தாலும் ஐயம், எப்ப பார்த்தாலும் மிஸ்டேக்கன் ஐடியாஸ். ஒரு நொடி கூட விடுவதில்லை. அது நம்மளை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்றதில்லை. அப்ப அது மிகப்பெரிய அரிய பொருள், அரிய பொருள், அரிய பொருள்னே சொல்லிட்டு இருக்கிறோம். அதை அறிவதற்கு அரியவன், அறிவதற்கு அரியவன், எல்லா உலகங்களுக்கும் அப்பாற்பட்டு விளங்குகிறான், எல்லா அண்டங்களிலும் நிறைந்து விளங்குகிறான் அப்படின்னு அவனுடைய பெருமையை சொல்ல 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 வயிற்றுல புளிய கரைக்குது நமக்கு. ஐயோ இவ்வளவு பெரியவனா இருக்கிறானே, இவனை எப்படி நம்ம அடையிறது, இவன் அருளை நம்ம எப்படி பெறுறது, இவன் அன்பை நம்ம எப்படி பெறுவது அப்படின்னு. ஆனால் மற்றவர் சொல்லுகிற பொழுது எளியன், அவன் எளியனாகவும் வருகிறான். சௌலபியம். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்ன என் பிழையை பொறுப்பானை, பிழைகளான் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிவொன்னான் எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயற்பழனத்து அணி ஆரூரானி மறக்கலுமாமே, ஆரூரானி மறக்கலுமாமே, மறக்கலும் ஆமே. இந்த திருவாரூரானே மறக்கலாமா? நான் மறந்து போறேனே தூங்கும் போது, இது எவ்வளவு பெரிய பாவம் ஏன்னு நினைக்கிறார். மறக்கலாமா? மறக்கலும் ஆமே. அவன் என்னை மறவாமல் என் உயிரோடு ஒட்டி எனக்கு தினந்தோறும் எல்லா விதமான தொண்டையும் நலனையும் அன்பையும் பணியையும் புரிகின்றானே. பணி யா என வள்ளி பதம் பணியும். யாரு? அருணகிரிநாதர் சொல்லுகிறார். இன்னைக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு என்ன செய்யணும்னு வள்ளிகிட்ட கேட்டு முருகன் செய்யறான். தனியா அதிமோக தயாபரணே அப்படின்னார். தினியான மனோ சிலை மீதுனதாள் அணியார் அரவிந்தம் அரும்பு மதோ, பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு என்ன பண்ணி, இன்னைக்கு என்ன பண்ணின்னு வள்ளி, வள்ளி ஆன்மாவை குறிக்கிறது. இந்த ஆன்மாவை பார்த்து சிவம் கேட்குதான், இன்னைக்கு எங்க பாப்ப போற, இன்னைக்கு என்ன செய்ய போற, இன்னைக்கு உன் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு எங்கெங்கெல்லாம் போன்னு சொல்லு, நான் சக்தி கொடுத்துட்டே இருக்கேன். நீ ஏன் திருந்தி என்னைக்கே அப்பா நீ என்ன செய்ய சொல்ற அப்படின்னு எனக்கு கேட்கிற வரைக்கும் நீ என்ன சொல்றியோ அதெல்லாம் நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படிங்கிற. அவன் அறிவதற்கு அரியவனாக இருக்கிறான், ஆனால் எளியவனாகவும் இருக்கிறான். ஆனா எளியவனா இருக்கான, நமக்கு எளியவனா இல்லையே. தாய்மானவரை தான் ரொம்ப அற்புதமா சொல்றார். எளியவன்னா யாருக்கு எளியவன் தெரியுமா? யாருக்கு எளியவன் அவன்? உடல் குழைய என்பலாம் நெக்குருக, விழிநீர்கள் ஊற்றன வெதும்பி ஊற்ற, ஊசி காந்தத்தினை கண்டு அணுகல் போலவே ஓர் உறவும் உண்ணி உண்ணி, படபடையன நெஞ்சம் பதைத்து உள்நடுக்குற, பாடியாடி குதித்து பனிமதி முகத்திலே புன்னகை பரப்பி ஆத்தெழுந்து, மடலவிழு மலரணையை கைவிரித்து கூப்பி
வானேய வானில் இன்ப மழையே மழைத்தாரை வெள்ளமே என்று கடல் மடை திறந்தனைய அன்பர் அன்புக்கு எளியை கல் நெஞ்சனுக்கு எளியையோ. அந்த அன்பர் அன்புக்கு எளியவன். எளியவன் எளியவன்னா எல்லாருக்குமா எளியவன்? அவ்வளவு சீப்பாவை எடை போட்டுறாத அவன். அந்த அன்பர் யாருன்னு டெபினிஷன் கொடுக்கிறார். நடுங்கி போதும். நம்மளை யாராவது அன்பர்னு சொன்னா ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா, அன்பர் யாருன்னு சொல்லியிருக்காரியா ஒருத்தர். தாய்மானவர் சொல்றாரியா, உடல் குழைய என்பலாம் நெக்குருக விழிநீர்கள் ஊற்றன விரும்பி ஊற்ற ஊசி காந்தத்தினை கண்டு அணுகல் போலவே ஓர் உறவும் உண்ணி உண்ணி. எனக்கு சிவத்துக்கு ஒரு உறவு இருக்குன்னு அந்த உறவை உண்ணி உண்ணி படபடவன நெஞ்சம் பதைத்து உள் நடுக்குற பாடியாடி குதித்து படிபதி முகத்திலே புன்னகை பரப்பி ஆர்த்தெழுந்து மடலவிடு மலரனையே கைவிரித்து குப்பி வானேய வானில் இன்ப மழையே மழைத்தாரை வெள்ளமே நீடூழி வாடி வாடி என வாழ்த்தி ஏத்தும் கடல் மடை திறந்தனைய அன்பர் அன்புக்கு எளிய கல் நெஞ்சனுக்கு எளியையோ. உருகவே மாட்டேங்குதே இந்த உள்ளம். எனக்கா எளியவன்? அந்த அன்பர் அன்புக்கு எளியவன். அப்ப உயிராகவும் உடலாகவும் விளங்குகின்ற உயிர்ப்பாகவும் விளங்குகின்ற அவன் இந்த திதி என்று சொல்லக்கூடிய காத்தல் தொழிலை செய்வது உடலையும் உயிரையும் இணைத்து வைத்து உயிர் என்ன வினைப்பயன்களை அனுபவிக்க வேண்டும் என்று நல்ல கவனமாக கேட்கணும். என்னவோ நாம இந்த உடம்பை இறைவனா பார்த்து டிசைன் பண்ணி கொடுத்தான்னு கிடையாது. என்னுடைய அடுத்த பிறப்பை நான் இப்பவே டிசைன் பண்ணி கொடுத்திருக்கிறேன், அவ்வளவுதான். இந்த பிறப்பை நான் டிசைன் பண்ணி கொடுத்ததுதான் இறைவன் கொடுத்திருக்கிறான். நான் எதையெல்லாம் விரும்பினோ எதையெல்லாம் வெறுத்தனோ இந்த ரெண்டுக்கும் சேர்த்து போட்டுத்தான் இந்த விருப்பு வெறுப்புக்கு தகுந்தவாறு அமைக்கப்பட்டது இந்த உடல். We designed our own life. The problem is we had forgotten when we designed. அவ்வளவுதான். அதுதான் ஞாபகம் இல்லையே, நம்மளே டிசைன் பண்ணதுதான். நாம் என்ன விரும்புறோம், அதனாலதான் சொல்ற விரும்புவதையும் நினைப்பதையும் கேர்ஃபுல்லா இருக்கணும். நாம் அதுல கவனம் தவிர்த்துனா அதெல்லாம் போட்டு அமைச்சு அதுதான் நமக்கு பிறப்பா வருது. இல்லாட்டி அவனா அப்படியே ரேண்டமா எல்லாம் பிறப்பு கொடுக்கறது கிடையாது. இவனா இதெல்லாம் வச்சுக்கோ, நீயா இதெல்லாம் வச்சுக்கோ, அப்படிலாம் கிடையாது. நம்முடைய விருப்பு வெறுப்புகள் தாங்க நமக்கு பேசிக்கு. நாம எதை விரும்புறோம் எதை வெறுக்கிறோம். அதனால தான் நீங்க என்ன பேசுறீங்க என்ன செய்யறீங்க இது எல்லாத்துக்கும் பேசிக்கா விளங்குவது உங்களுடைய விருப்பும் வெறுப்பும் தான். வாய் நிறைய சொல்லலாம், ஐயா வாங்க ஐயா வாங்க வாங்க, ரொம்ப உங்க சந்தோஷையா உங்களை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே படுபாவி இந்த நேரம் பார்த்தா வருவான், சீரியல் ஆரம்பிக்க போற நேரத்தில் வர நேரம் பாரு அப்படின்னு உள்ளுக்குள்ள வெறுப்பு தூண்டுமானால் எதை எடுத்துக்குவாங்க கணக்குல? நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப இந்த விருப்பு வெறுப்புகள் இதுதான் அடிப்படை, இதுதான் உண்மை. என்னைக்கு இந்த விருப்பும் வெறுப்பும் சமமா போது அன்னைக்கு தான் இருவினை ஒப்பு. உடனே வந்துருவாங்க குருவா, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், இருவினை ஒப்பு வந்துருச்சு, இனிமே வேலை கிடையாது உனக்கு. இங்க இவர்கிட்ட 10,000 ரூபாய் கொடுத்தாலும் ஒரே மாதிரி இருக்காரு, 10,000 ரூபாய் இவர்கிட்ட எடுத்துக்கிட்டாலும் ஒரே மாதிரி இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? he has become inert. ஒருத்தர் இங்க இனர்ட் ஆயிட்டாருன்னா அவருக்கு இங்க வேலை கிடையாது. அதுதான் அவிரோதம். அது அவிரோத ஞானம்னே பேரு. அப்ப இந்த உடம்பு இந்த வினைப்பயன்களை அனுபவிக்கிற வரைக்கும் உள்ளுக்குள்ள இந்த உயிரானது இருக்குமாறு நிறுத்துதல். அதுதான் பரவெளியில இருக்கக்கூடிய உயிராகவும் தூய்மையான பரபிரம்மமாகவும் இருக்கிறது. அதான் 2வது வரியில சொல்றார். அதுதான் இந்த உயிர்ப்பாகவும் உடலாகவும் இருக்கிறது. அது உள்ளுக்குள்ள எப்படி இருக்குதா, இந்த உடலுக்கு உடலாகவும் இந்த உடலுக்கு உடலாகவும் உயிருக்கு உயிர் அறிவாகவும் ரொம்ப முக்கியம். உயிர்க்கு உணர்வே உடலுள் பரம்னர். உயிர்க்கு உணர்வேன்னா இந்த அறிவாக இருந்து அறிவை, அதுதான் முக்கியமா அவர் செய்கிற பணி. என்னன்னு கேட்டா உடம்புக்குள்ள உயிருக்கு உயிரா இருக்கிறது என்னன்னு கேட்டா இந்த உயிர் அறிவித்தால் மட்டுமே அறியும், இல்லாட்டி அறியாது. அதனால இந்த அறிவு வைப்ரேட் ஆகணும்னா அந்த அறிவுக்கு அறிவுறுத்துவது, உள்ளிருந்து அறிவுறுத்துவது, ஒன்றை விரும்புவதும் ஒன்றை வெறுப்பதும் இதனுடைய இயல்பாக இருந்தாலும் விருப்பு வெறுப்பு நிகழக்கூடிய அறிவின் அடிப்படையை அறிவுறுத்துவது. அதுதான்
அறிவு தெளிவு பெறுகிற வரைக்கும் இந்த அறிவை கொண்டு அது எதை பார்க்கிறதோ அதையே நம்பும், எதை காணுகிறதோ எதை கேட்கிறதோ அதையே நம்பும். அறிவு தெளிவு பெற காட்சியிலே தெளிவு வரும். திருமந்திரத்தை பற்றி தெரிந்தவருக்கு வேண்டுமானால் இதுல ஒரு ஆர்வம் இருக்கலாம். ஒண்ணுமே தெரியாதுன்னு வச்சுக்குவோம். ஒருத்தர் திடீர்னு இன்னைக்கு வந்திருக்காரு, இன்னைக்கு மட்டும் வந்து உட்கார்றாருன்னு வச்சுக்குவோம். முதல்ல எப்பவுமே கேட்காதவரு, எதை பத்தியுமே தெரியாதவர் ஒருத்தர் வந்து உட்கார்ந்தாருன்னா அவரால் இதை எவ்வளவு தூரம் அப்ரிஷியேட் பண்ண முடியும் தெரியாது. ஹெட் அண்ட் டெயில் தெரியாது. என்ன அப்பையிலேருந்து உயிருங்கிறாரு, சிவம்ங்கிறாரு, புரிகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றது இல்லைன்னு ஒரு தீர்மானமே பண்ணிக்கிட்டு மேலே ஏறி இருக்காரு போல இருக்கு. அப்படின்ட்டு பாவம் இவர் சொல்றதை கேட்டு எல்லாரும் கீழே உட்காந்துக்கிட்டு பரிதாபமாக இருக்காங்க. பரவாயில்ல, கடவுள் உங்களுக்கு அருள் செய்வார்ன்ட்டு போயிடுவான் அவன். சரி, அவன் அப்படித்தானே பார்க்க, அவனுக்கு அப்படித்தானே தெரியும் இல்லைங்களா? ஒரு ஆதீனம் எழுதுது. ஆதீனம்னா பழைய ஒரு ஆதீனம், பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அந்த ஆதீனத்துக்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாராம். அவர் மேலை நாட்டிலேருந்து வந்திருக்கிறவர், கொஞ்சம் தமிழ்னு தெரியும் போல இருக்கு. அவர் வந்து, நான் இங்கே வந்தேன், நமக்கு சைவத்து மேலாம் எனக்கு ரொம்ப பிரியம் உண்டு, எனக்கு சைவ சித்தாந்தம் கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, நீ எனக்கு சைவ சித்தாந்தம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவரும் என்ன பண்ணியிருக்காரு, சரி அவர் சைவ சித்தாந்தத்தில் கொஞ்சம் துறை போனவருங்கிறதுனால அவர் இவரை வச்சுக்கிட்டு, சரி இவருக்கு எவ்வளவு தெரியும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் செய்திருக்கணும். அதை பின்னால சொல்றாரு அவரை, நான் செஞ்ச தப்பு, இவருக்கு அடிப்படையா செய்திகள்லாம் தெரியும் நினைச்சிட்டு நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். 3/4 மணி நேரம் பேசினேன். அந்த 3/4 மணி நேரத்தில் அவர் பட்ட பாடு அவரை படைச்ச பிரம்மனுக்கும் இறைவனுக்கும் தான் தெரியும். அவர் அந்த நெளிவு அந்த சுழிவு பார்த்து நான் ஒரு மாதிரியா 45 நிமிஷத்துல அதை ஒரு மாதிரியா முடிச்சேன். முடிச்சப்பறம் அவர் ரொம்ப பாவங்க அப்படின்னாரு. என்னங்க, இந்த இவ்வளவு கஷ்டமான சமாச்சாரத்தை இத்தனை பேர் படிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாராம். அப்ப இவர் சொன்னார், அப்ப ஓஹோ இவருக்கு என்னன்னு அடிப்படையே தெரியாம நம்ம சொன்னது தப்பு அப்படின்னு நினைச்சேன்னு சொல்லி எழுதுற. அறிவின் பக்குவத்திற்கு தகுந்தாற் போலத்தான் விருப்பம் செல்லும். அறிவு பக்குவப்பட அதோட விருப்பம் எலிவேட் ஆகிட்டே போகும். அதனால ஒருத்தர் ஒரு சிறு விஷயத்தை விரும்புகிறார், ஒருத்தர் பெரிய விஷயம் விரும்புகிறார், அவரை குறை சொல்லக்கூடாது. அறிவு பக்குவம் பெற்றுக் கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். 7 வயசுல, அதுதான் 7 வயசுல ஒரு பையனுக்கு எது பிடிக்கும், 12 வயசுல என்ன பிடிக்கும், 18 வயசுல என்ன பிடிக்கும், 24 வயசுல என்ன பிடிக்கும், 35 வயசுல என்ன பிடிக்கும், 60 வயசுல வித்தியாசம் இருக்குல்ல. அந்தந்த அறிவின் பக்குவத்திற்கு தகுந்தாற் போல விருப்பம் செல்லுகிறது. எவ்வாறு காண்பார் அறிவு தனக்கு எல்லை, அவ்வாறு அருள் செய்வான் ஆதியரன் தானும். சிவம் தனக்கு என்ன விருப்பமோ அதை அருள் செய்யாது, அந்த உயிர் என்ன விரும்புகிறதோ அதைத்தான் கொடுக்கும். எவ்வளவு தெளிவு பாருங்க நம்ம இதுல. இந்த உயிர் என்ன விரும்புகிறதோ அதைத்தான் தருவானா. எவ்வாறு காண்பான், திருமூலர் சொல்றார், எவ்வாறு காண்பான் அவ்வாறு அருள் செய்வான்னு சொல்ல வந்தவரு. ஏன் எவ்வாறு காண்பான், ஏன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி காணுகிறார்கள், ஏன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை விரும்புகிறார்கள், அவரவருடைய அறிவு பக்குவம் அப்படி இருக்கு. எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை, அவ்வாறு அருள் செய்வான் ஆதி அறந்தானும். அப்ப இந்த உயிர் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உயிருக்கு உயிராகவும் உடலுக்கு உடலாகவும் அந்த அனுபவங்களை எல்லாம் பெருமாறு அவற்றை ஊட்டி அந்த வண்ணமாய் தாங்கி நின்றானேங்கிறார். இந்த உயிரானது இந்த உடலை விட்டு நீங்காதபடிக்கு அந்த உயிரும் உடலும் இணைந்து நிற்கிற மாதிரி நின்று அந்த வண்ணத்திலே அந்த நிலையிலே அவற்றை, அது அது அவ்வளவு சீக்கிரமா சேராது, அது நீங்குவதற்குத்தான் பார்க்கும். ஒரு தடவை சேர்த்துட்டு அது அனுபவப்பட ஆரம்பிக்கும் போது அது சஸ்டெயின் ஆகுது. அதனாலதான் இந்த கருவுக்குள்ள இந்த உயிர் போய் சேர்ந்து அது இரண்டும் இந்த பூமியில ஜனித்து அனுபவம் பெற துவங்குகிற வரைக்கும் அவ்வளவு ஆபத்து இருக்கு. அது கூடவே இருந்து அதை அங்க நிகழ்த்த வேண்டிய நிலை இருக்கிறது. எனவே காத்தல் என்பது சிவம் செய்வதே. அது திருமால் செய்கிறாருன்னு எத்தனையோ செய்திகளை சொன்னாலும் கூட திருமால் செய்கிற பணி லிமிட்டட் டு சர்டன் எக்ஸ்டென்ட். ஆனால்
அந்த பணியை கூட திருமால் செய்வதற்கு காரணம் சிவம் அந்த திருமாலை அதிர்ட்டிப்பதே. எனவே திதி என்று சொல்லக்கூடிய அந்த தொழிலையும் செய்வது சிவம். எப்படி சிருஷ்டி என்று சொல்லக்கூடிய படைப்பு தொழிலை சிவம் செய்ததோ, இன்ன கருவு இன்ன கருவுக்குள்ளே இன்ன உயிர் செல்ல வேண்டும் என்கிற அந்த நிலையிலே அந்த உயிரை அந்த கருவிலே செலுத்துகின்றான். How this transportation is being carried out, எப்படி நிகழ்கிறது, அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு அற்புதமாக நிகழ்கிறது. அந்த நிகழ்த்துகின்றான் அவன். இதை இன்னும் ரொம்ப எலாபரேட்டா அவர் பேசுற இடம் கர்ப்பகிரியை. கர்ப்பகிரியையில தான் இன்னும் தெளிவா பேசுறார். இந்த கருவுக்குள்ளே இந்த உயிர் சென்ற பிறகு, இந்த உயிர் செல்லுகிற விதம், சென்ற பிறகு அது இருக்கிற நிலை, இதெல்லாம் ரொம்ப தெளிவா அங்க பேசுவார். எனவே திதி என்று சொல்லக்கூடிய காத்தல் தொழிலையும் சிவமே செய்கிறது என்று இந்த இரண்டாவது பகுதியிலே சொன்னார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த பகுதியை நிறைவு செய்து, நான் அதுல 9 பாட்டு என்னவோ இருக்கு, நான் ஒரு பாட்டு தான் சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மீதி 8 பாட்டு வேண்டான்னு அர்த்தம் இல்ல. இந்த 8 பாட்டும் ஹோம் ஒர்க்கு. மீதி 8 பாட்டும் ஹோம் ஒர்க்கு. நீங்க 8 பாட்டையும் மீதி வீட்டுல படிச்சு பார்த்துடணும். இன்னைக்கு போய் முடிச்சிட்டீங்கன்னா அந்த பகுதி முடிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம வேகமா போகணும். இப்ப 2ஆம் தந்திரத்துல தான் இருக்கிறோம். 9 எங்கேயோ இருக்கு, 1 தான் முடிச்சிருக்கிறோம். அதனால நான் ஒரு பகுதிக்கு 1-2 பாடல்களாக நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். அன்பர்களே, நாம நிறைவு செய்வதற்கு முன்பாக 5 எழுத்து மந்திரத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் 5 எழுத்து மந்திரம் விடக்கூடாது. எதை வேணா நீங்க உங்களுக்கு டைம் இல்லைன்னு விட்டாலும் பரவாயில்ல, 5 எழுத்து மந்திரத்தை விடாதீங்க. நமச்சிவாயம் சொல்ல முடிஞ்சா நமச்சிவாயம் சொல்லுங்க. இல்ல சிவாய நம்ம உபதேசம் வாங்கியிருக்கிறீங்க குரு கிட்ட இருந்துன்னு சொன்னா அதை சொல்லுங்க. ஆனா 5 எழுத்துங்கிறது ஒரு சைவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கவசம், பாதுகாப்பு கவசம். அது அதை எப்பொழுதுமே சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். அதை சொல்லுகிற பொழுது அதை கூடிய மட்டும் உணர்ந்து சொல்லுவது நலம். நமசிவாய மந்திரத்தை சொல்லுகிற பொழுது நடராஜருடைய திருமேனியை நினைத்து, அந்த 5 எழுத்தின் வடிவம் தான் அது நடராஜருங்கிறது. ஒரு நாள் வாய்ப்பு இருக்க போது சொல்லுகிறேன். இந்த 5 எழுத்தினுடைய பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன், இது ஒலியாக நமக்கு இந்த 5 பஞ்சாட்சரம் இருந்தது. அதனுடைய பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் தான் நடராஜர். அதனால நடராஜர் உருவத்தை மனதிலே தியானித்து இந்த 5 எழுத்தை ஓத நாம பழகிக்கொள்ளணும். எவ்வளவு தடவை சொல்ல முடியுமோ அவ்வளவு தடவை சொல்லலாம். சொல்ல சொல்ல அது நமக்கு உருயேற்றப்படும். உற்ற சமயத்து அது உதவும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த அற்புதமான ஞான வேள்வியிலே பங்கு பெற்ற உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் அடியேன் வணங்கி மகிழ்ந்து, இந்த ஞான வேள்வியை இங்கே ஏற்பாடு செய்த நம்முடைய அருள் மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநீரி கழகமும் இது போன்ற பல பணிகளை மிக அற்புதமாக செய்து மேன்மேலும் அது சிவத்துண்டிலே நிற்க வேண்டும் என்று வாழ்த்தி, அடியார் பெருமக்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை வணங்கி இந்த அளவிலே நிறைவு செய்து, திருமூலருடைய குருவருளும் ஆடல்வல்லானுடைய திருவருளும் உங்களுக்கு நிறைந்து விளங்குவதாக, எல்லா வளமும் நலமும் பெற்று பேரின்ப வாழ்வு எய்துவீர்களாக என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே.